வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் வேல்ஸில் வந்து 40 இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ பாக்ஸில் வந்து டிவி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ரிமோட்டு, அதுக்குரிய கீழே இருக்குது 2 ஸ்டாண்டு ப்ளஸ் அதுக்குரிய ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். யூஎஸ்பி போர்ட் 2 இருக்குது. யூஎஸ்பி 1 யூஎஸ்பி 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ AV1 AV2 2 இருக்குது. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் போர்ட்டு. இது வந்து கோஆக்சியல் போர்ட்டு. அதுக்கடுத்து HDMI போர்ட் 2 இருக்குது. ப்ளஸ் அதை ஒட்டி லேண்ட் போர்ட் ஈதர்நெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்டு, நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் 5.1 அது மாதிரி ஹோம் தியேட்டர் போட்டுக்கிறதுக்காக. இல்லை ரிமோட் சென்சாரு. தென் கீழே 2 சைடில் வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அதோட பாட்டம்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் சன் டைரக்ட் HDMI கொடுத்துருக்கோம், HD கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அதில் ஜஸ்ட்டு எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம எப்படி இந்த ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுறது, மிராகாஸ்ட்டு ப்ளஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். 40 இன்ச் டிவியோட எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரிமோட்டில் வந்து பேட்ரி இன்சர்ட் பண்ணுறோம். நீங்கள் சப்போஸ் டிவி வாங்கினீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் எல்லாம் அந்த மேனுவல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிலர் வந்து டிவி வாங்கிடுவாங்க, அந்த மிராகாஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் நெட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோமோ கூட எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து டிவி ஆன் பண்ணிட்டோம். இதான் நம்மளோட லோகோ வேல்ஸ். இதில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா விஸ்டம் சார். ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு 8 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. விஸ்டம் சார் இதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவியில் இருக்குது. இது நம்ம நார்மல் ஆப்ஷன் ஒன்று இந்த அப்படின்னா இப்போ நீ HDMIயில் வந்து வீடியோ செக் பண்ணுங்க. HDMI ப்ளே பண்ணியிருக்கோம். HDMI 1, HDMI 2. HDMI 1ல் வந்து இப்போ வீடியோ ப்ளே ஆகுது. இதோட வால்யூம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ற ஜஸ்ட் இதில் கேளுங்க. தென் இதுக்கடுத்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும். ரிமோட்டோட கீழே அந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் போயிடும். விஸ்டம் சார் இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. ஃபேவரட் ஆப்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம செலெக்ஷன் ஆப் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மிராகாஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலில் இருக்கிறத எப்படி டேரெக்டாக நம்ம வந்து வித்தவுட் வயரில் டிவியில் ஷோ பண்ணுறதுக்கு. இதில் அந்த மிராகாஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்து இதில் கீழே கோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிவைஸோட வெர்ஷன் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இது என்ன சொல்லுதுன்னா வயர்லெஸ் வந்து எனேபிள் பண்ண சொல்லுது. நெட்ஒர்க்கில் போய்ட்டு வயர்டு நெட்ஒர்க் வயர்லெஸ்ன்னு இருக்கும். அந்த வயர்லெஸ்ஸை கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயர்லெஸ்ன்னு வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வருதா வயர்லெஸ் அப்படின்னு. வயர்லெஸ் வந்தோடனே நீங்கள் திருப்பி எகைன் அந்த பேக்ஸ் மிராகாஸ்ட் ஸ்க்ரீன் வரணும்.
வயர்டு அப்படின்றது நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் காமிச்சேன்ல, அதில் வந்து டேரெக்டாக நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வயர்லெஸில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் வேல்ஸ் அந்த மாதிரி நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது காமிக்குது. இப்போ திரும்ப அந்த மிராகாஸ்ட் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அந்த கீழே இதோட வேர்ஷன் என்ன இருக்குது அப்படின்றது காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் இப்போ ஆக்சுவலாக இதில் நான் காமிக்க போகிற மொபைல் வந்து விவோவில் V7 மாடல். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன்லேயே செட்டிங்ஸில் ஸ்மார்ட் மிரரிங் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்மார்ட் மிரரிங்கை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா மொபைல்லையும் வைஃபை செட்டிங்ஸ் எனேபிள் பண்ண சொல்லுவோம். ஜஸ்ட் வைஃபை செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு எகைன் அந்த ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்றத ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேல்ஸ் டிவியில் உள்ள அந்த ஆண்ட்ராய்டுன்ற வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சர்ச்சிங் ஆகுது. சர்ச்சிங் ஆகி முடிச்சோன்னே ஆண்ட்ராய்டு 127 இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மொபைலோட ஸ்க்ரீன் அப்படியே வந்து நம்ம எல்இடி டிவியில் ஷோ ஆகும். இப்போ சர்ச் ஆகிட்டுருக்கு, டிவைஸ் லிஸ்ட் காமிக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கனெக்ட் ஆகும் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மொபைலோட ஸ்க்ரீன் சேம், மொபைலில் என்ன இருக்கோ அதே ஸ்க்ரீன் அங்கே வந்துடும். இதில் மொபைலில் ஸ்க்ரீன் அப்படியே இருக்கா. இப்போ ஜஸ்ட் மொபைலில் ஏதாச்சும் நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம். ஸ்க்ரீன் மிரர் இருக்குன்னு. ஆமாம். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா இல்லை வேறு எதாவது ஸ்க்ரீன் மிரர் இல்லாட்டி ஆப்பில் இருக்கும். ஆப்பில் இதுனா எடுத்துக்கலாம், ப்ளே ஸ்டோரில் ஜஸ்ட் நான் மொபைலே ஒரு யூடியூப்பில் போய்ட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறப்ப நல்ல ஹை ரெசல்யூஷன் உள்ள வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து டிவியில் பார்க்குறதுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். நார்மல் வீடியோஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் மொபைலில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் ஸ்க்ரீனில் பெருசாக பார்க்குறப்ப அது வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் என்னென்னா நம்மளோட வீடியோஸ் இருக்குல்ல, நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவை இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டு மொபைலில் ரொட்டேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் இருக்க அதே சேம் வீடியோ அங்கே தெரியும். இப்போ பாருங்கள், மொபைலில் இருக்காது அப்படியே தெரியுது. நீ ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுறது மொபைல்லே ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து டிவிலே ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க வீடியோ அப்படியே டேரெக்டாக ஷோ ஆகுது. மொபைலில் எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ரொட்டேஷன் ஆகிரும். நீங்கள் மொபைல் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும், நார்மலாக வச்சுன்னா வெர்டிக்கலாக வந்து வரும். இது ஒரு சில மாடல்ஸில் வந்து மிராகாஸ்ட்ன்னு இருக்கும், இல்லைனா வயர்லெஸ் டிஸ்பிளேன்னு இருக்கும். அது ஒவ்வொரு மாடல் சாம்சங், விவோ, ஓப்போ ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீ அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இதுக்குரிய ஆப்பு, இந்த வயர்லெஸ் டிஸ்பிளே இல்லை மிராகாஸ்ட் அதுக்குரிய ஆப்பு டவுன்லோட் பண்ணிட்டு அது வழியாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டேரெக்டாகவே இப்போ யூடியூப்பில் எப்படி ப்ளே பண்ணுவோம். இப்போ இப்போ வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம வயர்லெஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வயர்லெஸில் போய்ட்டு என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா வயர்லெஸில் நிறைய நெட்ஒர்க்ஸ் காமிக்குது. இதில் வேல்ஸ்ன்றது நம்ம ஆஃபீஸ் நெட்ஒர்க்கு. அதில் கனெக்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு அதோட பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஓப்பனில் உங்கள் மொபைல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும், இல்லை அப்படின்னா அதுக்குரிய பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இப்போ கனெக்டட் வேல்ஸ்ன்னு இருக்குது, மேலே இப்போ நம்ம பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஆக்சுவலாக எங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் நார்மலாக அந்த பாக்ஸில் வச்சுட்டு ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ரிமோட்டில் வந்து கீழே கீபோர்டு வந்துடும், நம்ம ஸ்க்ரீனில் வந்து கீபோர்டு வந்துடும். அந்த கீபோர்டில் போய்ட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்குரிய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கன்னா கீழேயே அந்த லோகோ வந்துடும், வயர்லெஸ் கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் யூடியூப் இதெல்லாம் பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் மட்டும் என்னென்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடி சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா
யூடியூப்போ மற்றபடி மெயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்கள் மெயில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அது வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்னென்னா அடுத்து அந்த மெயில் ஐடியில் சைன்இன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போவேன். அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்கள் மெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு வர மெயில்ஸு எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மெயில் வருது கீழே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். டிவியை ஒன்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த வயர்லெஸ் கனெக்டர்னு காமிச்சிட்டு உங்களோட மெயில் என்ன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சிலர் இல்லை அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த மெயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண சேவ்னு வந்துட்டு கனெக்டர்னு வந்துடும். எகைன் வந்த பின்னாடி இப்போ நம்ம வந்து டேரெக்டாக யூடியூப்பில் போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே ஆப்லேயே இருக்கும், டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஆப்ஸ் இருக்குது, மை ஆப்ஸ்லேயே வந்து யூடியூப் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் யூடியூப் இருக்குது. இப்போ யூடியூப்பை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் டைம் மட்டும் மொதல் நீங்கள் லோட் பண்ணுற மட்டும் வித்தின் செகண்ட் ஆகும். ஏன்னா அந்த யூடியூப்போட அப்டேட்ஸ் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 5 to 20 செகண்ட் எடுத்துக்கும். மற்றபடி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் டக்குனு யூடியூப் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ ஸ்க்ரீன் போயிடும். இப்போ இந்த வெல்கம் டு சைன்இன் கேட்குதா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் சைன் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது சைன் பண்ண தேவையில்ல. இல்லைனா ஒவ்வொரு தடவைக்கும் சைன்இன் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் இப்போ யூடியூப்பில் இருக்க வீடியோ டேரெக்டாக ப்ளே ஆகுது. இந்த ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்கோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. நீங்கள் ப்ராட்பேண்டு அந்த மாதிரி நல்ல நெட்ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எந்த வித பஃபர் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ யூடியூப்லேருந்து லைவாக ஒரு இது ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே அதோட சவுண்ட் குவாலிட்டியும் பாருங்கள். ஸ்பீக்கரும் நல்ல ஆடியோ குவாலிட்டியோடு தான் இருக்கும். தென் இப்போ வேறு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் சர்ச் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட்டு அதில் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் அந்த கீபோர்டு ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வந்துடும். கீபோர்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். போட்டு காமிக்கிறப்ப இது அப்படியே நம்ம டப்போ இதில் வீடியோவில் ஓட போகுது. ஜிஆர்பி தலைமுறைகளை தாண்டி மக்களின் நம்பிக்கையை பெற்றுச்சு. யூடியூப் ஜஸ்ட் இது சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீழே அந்த கீபோர்ட்ஸ் நார்மல் அந்த கீபோர்டு ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வந்துச்சு பார்த்தீங்களா? இதில் போய் நீங்கள் என்ன வேணுமோ அந்த லெட்டர்ஸ் போய்ட்டு நடுவில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்க்ரீனில் வந்துடும். ஜஸ்ட்டு நம்மளோட வேல்ஸ் டிவியோட ஆடே இப்போ நான் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் இதே மாடலில் தான் நிறையா நம்ம டிசிஎல், எம்ஐ, வியூ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் நம்ம டிவிக்கு இல்லை, மற்ற டிவிக்கும் நீங்கள் எப்படி வைஃபை யூஸ் பண்ணுறது, மெராகாஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணுனாலும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் கேட்டாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ரிவ்யூ இருக்குப்பா, நீ அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைனடாக சொல்லியிருக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த ஆப்ஷன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. யாராச்சும் ஸ்மார்ட் ஸ்க்ரீனு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அதேமாதிரி அடுத்தடுத்து நம்ம எல்இடி டிவி பற்றி நிறைய சந்தேகங்கள், வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இது சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்குன்னு நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம். அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்டில் என்னென்ன உங்களுக்கு ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வரும் அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.